அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விமான சாகசத்தை கண்டு பிரதமர் மோடி ரசித்து வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஒற்றுமைக்கான சிலையாக கருதப்படும் வல்லபாய் பட்டேல் சிலைக்கு விமான சாகசத்தை கண்டு ரசித்து வருகிறார்கள். விமான சாகசத்தை தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளையும் பிரதமர் மோடி கண்டு ரசித்தார். ஒற்றுமைக்கான சிலையாக கருதப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலையை காண பிரதமர் மோடி குஜராத் சென்றிருக்கிறார். விமான சாகசத்தை தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளையும் அவர் கண்டு ரசிக்கவுள்ளார். பல்வேறு மாநிலங்களின் கலை நிகழ்ச்சிகளையும் அரங்கேற்றப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்வேறு மாநிலங்களின் கலை நிகழ்ச்சிகளையும் பிரதமர் மோடி கண்டு ரசித்து வருகிறார். சுதந்திர போராட்ட வீரரும் நாட்டின் முதல் மத்திய உள்துறை அமைச்சருமான சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்தநாளை முன்னிட்டு கோலாகல கொண்டாட்டமானது நடைபெற்று வரும் நிலையில் தேசிய ஒற்றுமை தின கொண்டாட்டத்தில் விமான சாகசங்கள் நடைபெற்று வருகின்றன. அதனை பிரதமர் மோடி அவர்கள் கண்டு ரசித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தேசிய ஒற்றுமை தின கொண்டாட்டத்தில் விமான சாகசமானது நடைபெற்று வருகிறது. மேலும் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் யோகேஸ்வரன், அங்கு தேசிய ஒற்றுமை தின கொண்டாட்டங்கள் எவ்வாறு நடைபெறுகின்றன? இது குறித்தான முழு விவரங்கள். நாட்டினுடைய முதல் உள்துறை அமைச்சர் யார் என்றால் சர்தார் வல்லபாய் பட்டேல். அவருடைய பிறந்த நாள் 150வது பிறந்த நாள் இன்றைய தினம் கோலாகலமாக நாடு முழுவதுமே கொண்டாடப்பட்டு வருகிறது. பீகார் மாநிலத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கிறார். உத்தரகண்ட் மாநிலத்தில் அம்மாநிலத்துடைய முதலமைச்சர் பங்கேற்கிறார். இப்படி பல்வேறு மாநிலங்களுடைய தலைநகர்கள்ல சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய 150வது பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில நாம இப்ப பார்க்கக்கூடிய காட்சிகள் குஜராத் மாநிலத்திலிருந்து நேரலை செய்யப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக குஜராத் மாநிலத்திற்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் கெவாடியாவில் இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய ஒற்றுமை சிலைக்கு இன்று நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து இந்திய பாதுகாப்பு படை சார்பில் விமானப்படையினுடைய விமான சாகச கண்காட்சிகள் என்பது தற்போது சபர்மதி ஆற்றின் மேற்பகுதிகளில் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை தான் இப்ப நம்ம நேரலையில பார்க்க முடிகிறது. பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று இருக்கிறார். இதற்கு முன்பு எல்லாம் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்த நாள் எப்படி கொண்டாடப்பட்டது? அது ஒரு அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. பிரதமர் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பார். மத்திய அமைச்சர்கள் பலரும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார்கள். மத்திய அரசிற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் சார்பிலும் இந்த விழாக்கள் என்பது கொண்டாடப்பட்டு வரும். ஆனால் நடப்பு ஆண்டு முதல் ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்த தினத்தன்று குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை சிலைக்கு முன்பாக ஒவ்வொரு ஆண்டுமே இனி வரக்கூடிய ஆண்டுகள்ல விமான சாகச கண்காட்சிகள் நடத்தப்படும் என்று நேற்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பீகாரில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தின் போது தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே பீகார் குறிப்பா குஜராத் மாநிலத்தில் சபர்மதி ஓரத்தில் இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய ஒற்றுமை சிலைக்கு மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து விமானப்படையினுடைய சாகச கண்காட்சிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள், போர் விமானங்கள் உள்ளிட்டவை அனைத்துமே இந்த சாகச கண்காட்சிகளில் ஈடுபட்டு வரக்கூடியது. இதனை இந்தியாவினுடைய முப்படைகளுடைய முக்கியமான தளபதிகள், பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், குஜராத் மாநில முதலமைச்சர், குஜராத் அமைச்சரவையில் இடம்பெற்றக்கூடிய அமைச்சர்கள், சபாநாயகர் உள்ளிட்ட பலரும் அரசியல் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்களும் தற்போது கண்டுகளித்து வருகிறார்கள். ஒற்றுமை தினம் நாடு முழுவதுமே கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் குஜராத் மாநிலம் சபர்மதி ஆற்றங்கரையோடு இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய அந்த முழு உருவ சிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து இந்த விமான சாகச காட்சி என்பது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.